சூழ்ந்த காடு ஒன்று இருந்துச்சாமா. அந்த காட்டிலேயும் வசந்த காலம் முடிஞ்சு கோடைக்காலம் ஆரம்பிச்சிச்சாமா. கோடைக்காலம் ஆரம்பித்த உடனே காட்டில் இருந்த தண்ணி நீர்நிலைகள் எல்லாம் வத்திருச்சாமா. அங்கே இருந்த விலங்குகள் தண்ணிக்காக வெகு தூரம் பயணிக்க வேண்டியதாக இருந்துச்சாம். ஒரு நாள் ஒரு காகத்துக்கு ரொம்ப தாகமாக இருந்துச்சாமா. அதுவும் காடு ஃபுல்லாக சுற்றியும் எங்கேயுமே தண்ணி கிடைக்கலையாம். காகமும் அங்கேயும் இங்கேயும்னு தண்ணி தேடி ஒரு வழியாக அந்த காட்டுக்கு பக்கத்தில் இருக்க கிராமத்தில் ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு பானையில் கொஞ்சம் தண்ணி இருக்கிறத அந்த காகமும் பார்த்துச்சான். காகமும், அப்பா, ஒரு வழியாக நமக்கு தண்ணி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானையில் தண்ணியை குடிக்க போகும்போது அந்த தண்ணி ரொம்ப கீழே இருந்துச்சாமா. அடாடே, தண்ணி ரொம்ப கீழே இருக்கே, நம்ம கெட்ட மாட்டேக்குதே, என்ன பண்ணுறது, ரொம்ப தாகமாக இருக்கே அப்படின்னு காகம் யோசிக்க ஆரம்பிச்சிச்சாமா. அப்போது காகத்துக்கு ஒரு அருமையான யோசனை வந்துச்சான். ஒரு வீட்டுக்கு பக்கத்தால் சில கூழாங்கற்கள் கொட்டி வைக்கப்பட்டிருக்கிறத காகமும் பார்த்துச்சான். காகமும், ஒவ்வொரு கூழாங்கற்களாக நம்ம இந்த பானையில் போடும்போது தண்ணியோட நீர் மட்டும் மேலே வரும், அப்போ நம்ம தண்ணியை ஈஸியாக குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காகமும் ஒவ்வொரு கல்லாக கொண்டு வந்து போட்டு தண்ணியை பானைக்கு மேலே கொண்டு வர முயற்சி பண்ணிச்சாம். தண்ணியும் காகம் நினச்சது போலவே மேலே வந்துடுச்சாமா. காகமும் தனக்கு தேவையான தண்ணியை நல்லா நிம்மதியாக குடிச்சிட்டு அது காட்டை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிச்சாமா. இந்த கதையிலேருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோம்? முயற்சி செஞ்சால் எதையுமே நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு கற்றுக்கிட்டோம்.